வணக்கம் ரீதி. திருநெல்வேலியில் கடந்த 5 வருடத்தில் மட்டும் 18,048 அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடந்துள்ளதாக நமது சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பில் எழுப்பப்பட்ட RTI கேள்வியில் ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து நாம் பார்ப்போம். நெல்லை திருநெல்வேலியானது 18 சித்தர்களையும் பல்வேறு மூலிகைகளையும் உள்ளடக்கிய பொதிகை மலை கொண்ட ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக திகழ்கிறது. இந்த மாவட்டத்தில் நாள்தோறும் பல்வேறு பிரசவங்கள் மற்றும் மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுகிறது. இந்த நிலையில் நமது சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பில் நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் பல்வேறு தகவல்களை கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். அதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கேள்வியில் நெல்லை ஐகிரவுண்ட் மருத்துவமனையில் கடந்த 2020 ஆண்டு முதல் 2025 மார்ச் வரை நெல்லை ஐகிரவுண்ட் மருத்துவமனையில் எத்தனை சுகப்பிரசவங்கள், எத்தனை அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடைபெற்றது என்பது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு 21,286 சுகப்பிரசவங்களும் 18,048 அறுவை சிகிச்சை பிரசவங்களும் நடந்துள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகியுள்ளது. அதாவது 21,000 சுகப்பிரசவங்களும் 18,048 அறுவை சிகிச்சை பிரசவங்களும் நடந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக கருதப்படுகிறது. மொத்தமாக 40,000 பிரசவங்கள் கிட்டத்தட்ட நடைபெற்ற நிலையில் அதற்கு பாதிக்கு பாதியாக அறுவை சிகிச்சை பிரசவங்கள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நெல்லை ஹைகிரவுண்ட் மருத்துவமனையில் கடந்த கொரோனா காலகட்டத்தில் மொத்தமாக எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பப்பட்டதில் 422 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. மேலும் கடந்த 2020 ஆண்டு முதல் 2025 ஏப்ரல் வரை ஹைகிரவுண்ட் மருத்துவமனையில் எத்தனை பேர் சிகிச்சையின் போது உயிரிழந்தனர் என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அந்த கேள்விக்கு சிகிச்சையின் போது மொத்தமாக 27,067 பேர் பல்வேறு காரணங்களினால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் உயிரிழந்தனர் என அதிர்ச்சி தகவல் வரப்பெற்றுள்ளது. அதாவது 27,000 பேர் சிகிச்சையின் போது இறந்ததாக அந்த தகவலில் கூறப்படுகிறது. மேலும் இதே மருத்துவமனையில் கடந்த 5 ஆண்டுகளில் விபத்துகளில் சிக்கி சிகிச்சை பெற்றவர்களில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் 1,684 பேர் சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சையின் போது உயிரிழந்தனர் என கூறப்படுகிறது. மேலும் இதே மருத்துவமனையில் இப்ப எத்தனை பொது அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது என கேள்வி எழுப்பப்பட்டதற்கு 16,724 அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் மூத்த குடியான தமிழ் குடி பிறந்த பொதிகை மலை கொண்ட பல்வேறு மூலிகைகளை கொண்ட இந்த திருநெல்வேலி மாநகரில் 18,048 அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடந்தது என அதிர்ச்சி தகவல் வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரீதி.